ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இஞ்சி சட்னி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இஞ்சி சட்னி செரிமானத்தை தூண்டும், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும். அதனால தாங்க கொரோனா காலத்தில் இஞ்சியும் லெமனும் சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்க சொன்னாங்க. மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு ஏற்படுற செரிமானத்தன்மை அது கம்மியாக இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி இஞ்சி சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு செரிமானத்தன்மை அதிகரிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு போடக்கூடாது, தோல் பித்தம். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு, நல்லெண்ணெய், கடுகு. பூண்டு நல்லா தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக வெல்லம் சட்னியில் போடுறதுக்குங்க. இது போடும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லெண்ணெயாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நல்லெண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். வானல் காஞ்சோன்னையும் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயாக ஊற்றிக்கும் போது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சீக்கிரம் கெடாது. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ இஞ்சி நம்ம போட்டுக்கலாம். இஞ்சியை போட்டோடனே பாருங்கள், சடச்சடன்னு இருக்கும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி தண்ணி நல்லா சுண்டின பிறகு தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா தண்ணி இருந்ததுன்னா இஞ்சி சட்னி கெட்டு போயிடும். இஞ்சியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சியில் அந்த தண்ணி இருக்கிறதுக்கு பாருங்கள் சடச்சடன்னு இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இஞ்சியை வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இஞ்சி நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இஞ்சி கலர் மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் சீக்கிரம் கெடாமல் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் கெட்டுடும். இஞ்சியை நல்லா பாருங்கள் நல்லா வதக்கிக்கணும். இந்த சட்னியை பேச்சுலர்ஸ் கூட செஞ்சு எடுத்து ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டிருக்கேன் நான். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லா மணமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இதோட ஒரு 10-15 பல் பூண்டு. இந்த பூண்டு போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பூண்டு எண்ணெயிலேயே வதங்கும் போது இருக்கிற மனம் நல்லா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும். பூண்டும் உடம்புக்கு நல்லது, வாயு தொந்தரவை போக்கும், வயிற்றில் இருக்க புண்கள் எல்லாம் ஆற்றக்கூடியது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அந்த சடசடப்பு நின்னோடனையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து போட்டுக்கலாங்க. சட்னியை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். சட்னி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அந்த வெல்லத்தை பொடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை பொடி பண்ணி போடுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த
இஞ்சியோட ஒரு காரம், மிளகாயோட காரம், புளியோட புளிப்பு, இந்த வெல்லத்தோட இனிப்பு எல்லாமே சேர்ந்து இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு வெளியில் இருந்தால் 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. இதை குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டலுக்கு போகிறவங்க, வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நம்ம சட்னியை நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விட்டுடணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வர வரைக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. டேஸ்டான இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது வீட்டில் சின்னவங்கள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குங்க ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.